வணக்கங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து இன்றைக்கி என்னை பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எங்களுக்கு. எனக்கும் உடம்பு ரொம்ப முடியல, சிக் அண்ட் டயர்டாக இருந்தேன். ஸ்டொமக் பெயின் வேறு. நீ ரெஸ்ட் எடு, வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு என்ன ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுறதுனே 12:30 வரைக்கும் 2 பேரும் சூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்க எனக்கு ஒரு கால் இருக்குது அப்படின்னு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இனிமேல் எங்கே இவங்க வருது, சண்டேயில் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் கூட்டமாக இருக்கும். அந்த 12:30க்கு மேலே சான்ஸே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு செட் ஆகாது, டயர்டாக வேறு இருக்கேன்னு சொல்லி நானே ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கிச்சன் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணல, பட் சிம்பிளாக எங்கே திங்ஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா, நமக்கு தான் 2 days ஒர்க் பண்ணாலே, அந்த மாதிரி நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கடகடன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்ததால் உளுந்து களி மட்டும் பண்ணி சாப்பிட்ருந்தேன். பிகாஸ் ரொம்ப வீக் அண்ட் டயர்டாக இருந்தேன். 20 days வீடு ஷிஃப்ட் பண்ணது ப்ளஸ் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது, எல்லாமே சேர்ந்து என்னால் பெருசாக ஒர்க்கே பண்ண முடியல. இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு உடம்ப தேற்றணும்னு நினைக்கிறேன் இந்த டைம் இந்தியாவில் இருக்கும்போது. அண்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணியிருந்தேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணி அவனுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு மேலே போய் அவனையும் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த டியூப்ளெக்ஸ் வீட்டுக்கு ஓகே சொன்னோன்றிருக்கு. ஒரு நாளைக்கு 30 to 40 times ஏறி இறங்கிட்டுறேன். வீக்கெண்டுன்றதால கொஞ்சம் இவனை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி எண்ணெய்லாம் வச்சு ஷாம்பு போட்டு விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். இதுதான் போடணும் அப்படின்னு. ஆக்சுவலாக பெருசாக எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல, கிடைக்கிறது அப்படியே தூக்கி போட்டு தான் வச்சுருக்கோம். அவங்க ஒரு ரூம், நாங்கள் ஒரு ரூம்னே வீக்கெண்ட் எங்களுக்கு போயிட்டுருக்கு. நைட்டுக்கும் சேர்த்து ஒரு கிரேவி வச்சுட்டேன். ஸோ த டே கம்ப்ளீட்.